Dear friends, already in last class we have discussed about Delhi Sultanate and some simplification concepts. In this session, we are going to look at a new concept using decimal places for how to find percentage. So, in this amazing trick today, you are going to calculate percentage when is it in decimals. I am going to tell you how you can calculate percentage when is it in decimals. So already we have discussed in some percentage concepts in my previous videos. In this session we are going to look about calculate decimal percentages orally. First, you are able to understand how to calculate 10% and 1% easily in last videos. So in this session you are going to able to understand how 10% comes out and how 1% comes out. So now I am going to take an example number, that is 1234. That is a given number. How to find 10% and 1% using tricks. So 10% of 1234. So what is the result? How orally find 10% and 1% is the one of the rule we have to follow. The given number, put a decimal place right side of the given number. For example, 1234 is ஒரு நம்பர். அந்த நம்பரோட 10% வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த நம்பர்ல ரைட் சைடுல இருந்து ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அதுதான் ரிசல்ட். 1% ஆஃப் 1234ல ரெண்டு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ அதான் ரிசல்ட். ஸோ 10% 1% குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டேக் த எக்ஸாம்பிள் ஃபார்மட் இஸ் problem format is 0.5 format. So 0.5 ல முடிகிற நம்பர்ஸ் தான் எடுத்து அதுக்கு எப்படி பெர்சன்டேஜ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி we have discussed about some percentage concept, 33%, 44%, 79% and so on. So that is the natural number decimal and whole number decimal. So in this session we are going to look at 10.5% of 180. So 180 க்கு 10.5% நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது 10% 1% எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது. அது தெரிஞ்சா போதும். அது தெரிஞ்சாலே நம்ம எல்லா நம்பர்ஸும் டெசிமல் வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So 10.5% of 180. So 10.5 எப்படி எழுதணும்? 10% plus 0.5% அப்படின்னு பிரிக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 10% 1% தெரிஞ்சாலே நீங்க என்ன செஞ்சிடலாம், டெசிமல் 0.5ல முடிகிற டெசிமல் நம்பர்ஸ்க்கு ஈஸியா பர்சன்டேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால என்ன செய்யறேன், இந்த 10.5% 10% பிளஸ் 0.5ங்கிறது ஹாஃப், ஒன்னுல ஹாஃப் தான் 0.5. ஸோ 1%ல ஹாஃப். So 1% by 2. So 10% எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா அது 10%, that is 18. 1% ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா that is 1.8 by 2. So 18 plus 1.8 12 விட 0.9 இத ஆட் பண்ணா 18.9. Now we have to move the second example, 41.5% of 240. So இது எப்படி பிரிக்கிறேன்? 41.5ல 41 வந்து 40 plus 1%, 40% plus 1%, 0.5 0.5% சொல்லி வச்சுக்கிறேன். So 40 குள்ள 4 10s இருக்குது, multiples of 10. So 4 into 10% plus 1% plus 0.5% already உங்களுக்கு தெரியும், 1% by 2. So 4 into 10% வேல்யூ வந்து 24, 1% வேல்யூ வந்து 2.4. ரைட் சைடுல இருந்து ரெண்டு டிஜிட் வேல்யூ புள்ளி வைக்கணும், plus 1% 2.4 by 2. So 4 into 24, 96 plus 2.4 plus 1.2, the result is 99.6.
ஸோ இவ்வளவு ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, இதில் என்ன ஈஸியான மெத்தட் இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். யூ ஹாவ் டு டேக் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், யூ ஹாவ் ப்ராக்டிஸ்டு வெரி வெல், வில் பி சால்விங் வெரி ஈஸிலி. அதனால நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எடுத்தனால இது ஒரு லென்த்தியஸ்ட் கால்குலேஷன்ஸாக இருக்குது. ஸோ இப்படி லென்த் இல்லாமல் ஈஸியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிறைய சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபைனலி ஐ கோயிங் டு டேக் த லாஸ்ட் எக்ஸாம்பிள். 82.5% ஆஃப் 800. 82ல 80 plus 2 இருக்குது. ஸோ 80% plus 2% plus 0.5% 1% by 2. So 10% na another 800 10%, 80% 8 into 10%, 2 வந்து 2 into 1%, 0.5 1% by 2 போடலாம். So 10% வந்து 80, 1% வந்து 8, 0.5% 1% by 2, so 8 by 2. So the result is what? 640 plus 16 plus 4, 660. So இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், டெசிமல் வேல்யூஸ் வந்து நீங்க பெர்சன்டேஜ் வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.